வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சவ் சவ் கடலைப்பருப்பு பொரியல் பண்ண போகிறோம். 1/4 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். ஊற வச்சதுனால ஒரு விசில்லையே கரெக்டாக வெந்துருச்சு. நீங்கள் ஊற வைக்கலைன்னா 3-4 விசில் வேக வச்சுக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 2 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிடுச்சு. 1/4 கிலோ சவ் சவ்வை கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் சின்ன சின்ன துண்டுகளாக அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. 2 கை அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகணும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பிஞ்சு காயாக இருந்ததுனால நான் 2 கை தண்ணி தெளித்தேன். உங்கள் காய் முத்தலாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இது கூட இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சவ் சவ்வில் பாசிப்பருப்பு கூட்டு, கடலைப்பருப்பு கூட்டெல்லாம் பண்ணுவோம். இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சவ் சவ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். பருப்போட கலர் லைட்டாக மாறி வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினா போதும். 1/2 கிலோ சவ் சவ்வை கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சவ் சவ் நீர் காய்ங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த சவ் சவ் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். மூடி வச்சாலும் அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். காய் இன்னும் வேகட்டும்.
பொரியலில் சேர்க்குறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த பொரியலுக்கு 2 பச்சை மிளகாய் காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா தேங்காய் துருவலோடு அது ஈஸியாக அரைபட்டுரும். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சேர்த்த தண்ணியும் கரெக்டாக போச்சு. இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சவ் சவ் பொரியலை நம்ம ரொம்ப வேகமாக செஞ்சுட்டோம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக கொத்தமல்லி தடவி தூவிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டி சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபடணும். பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய், சின்ன காஞ்ச மிளகாய், அதை முழுசாகவே சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் சேர்த்துடலாம். 400 கிராம் சவ் சவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இந்த காயை மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும். அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம முழுசாக சேர்த்தோம்னா காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் கிடைக்கும், நமக்கு காரம் தெரியாது. இப்போ 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 2 பீஸ் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. சவ் சவ் நீர் காய்ங்கிறதுனால அதிலிருந்து வெளிவிடுற தண்ணியிலையும் மூடி போட்டிருக்கிறதுனால மூடியிலேருந்து விழுகிற ஆவிலையுமே காய் நல்லா வெந்துடும். இடையில மட்டும் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கங்க. 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கலவையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எல்லாத்தையும் கலந்து விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்மளுடைய பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை வாசனையோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு ஓரளவு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த பொரியலுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும்.
இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா மொறுமொறுன்னு வறுபடணும். அது வரையும் வறுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்து இந்த கடாயோட சூட்லேயே 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2-3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் வாசனைக்கு ஒரு 2 பீஸ், கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ சௌச்சோவை இதில் சேர்த்துடலாம். இந்த காயை 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி 2 கையளவு தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளித்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சௌச்சோ வந்து நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகணும். இடையில பிறந்து கிண்டி விட்டு சௌச்சோவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் மிக்சியில் பொடி பண்ணால் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பொதுவாக சௌச்சோவில் சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணுவோம். இந்த பொடி போட்டு பண்ணுற பொரியல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சௌச்சோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.